திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உயிருடன் இருப்பவருக்கு பாடை கட்டி வினோத நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இது பற்றி கூடுதல் தகவலை செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிட கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம். இந்த வினோத நேர்த்திக்கடன் மீது பக்தர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? மேலும் இந்த திருவிழா தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் குடமுத்தி ஆற்றங்கரையில் மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் சக்தி தலமாகவும் கிராம வழிபாட்டு தலமாகவும் போற்றப்படுகிறது. சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை பாடைக்காவடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பங்குனி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பாடைக்காவடி எடுக்கும் விழா இன்று நடைபெற்றது. தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் நோய் குணமடைய மகா மாரியம்மனை வேண்டிக் கொள்வது வழக்கம். அவ்வாறு வேண்டி குணமடைந்தவர்கள் இக்கோவிலில் மீண்டும் வந்து நேர்த்திக்கடனாக பாடைக்காவடி எடுப்பார்கள். அதாவது நோயிலிருந்து குணமடைந்தவர்கள் பச்சை மூங்கில் மற்றும் தென்னங்கீழ்ச்சியில் ஆன பாடையில் உயிரோடு இருப்பவரை போல் வைத்து இறந்தவருக்கு செய்யும் அனைத்து இறுதி சடங்குகளும் அவர்களுக்கு செய்யப்படும். இதனையடுத்து அந்த பாடைக்காவடியை அருகில் உள்ள குடமுருத்தி ஆற்றங்கரையில் இருந்து உறவினர்கள் 4 பேர் தூக்கிக் கொண்டு வந்து நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் மகா மாரியம்மன் கோயிலை 3 முறை சுற்றி வலம் வருவார்கள். அப்போது நோயுற்றவர்கள் அம்மனிடம் மறு உயிர் வழங்கியதாக ஐதீகம். இதனை இப்பகுதியில் உள்ள பக்தர்கள் பாடைக்காவடி என கொண்டாடப்படுகின்றனர். பாடைக்காவடி திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பாடைக்காவடி, பால்குடம், பறைக்காவடி, செடில் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை எடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். இதனால் மகா மாரியம்மன் கோவிலில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இவ்விழாவையொட்டி திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண்கரட் தலைமையில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தவிர்க்கும் வகையில் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர்.